வணக்கம் எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்றங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்து மசால்ச்சி இந்த மாதிரி வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணவங்களை பற்றி பார்க்குறோம். ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா மே 14 அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க அப்ளிகேஷன் ஐடியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 or 5 டிஜிட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நம்பர் லாஸ்ட் டிஜிட்டை ஹைட் பண்ண சொன்னதுனால ஹைட் பண்ணிவிட்டேன். அதனால் ஒரு 149 கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 149 கூட வச்சுக்கோங்க. இந்த மே 14 வரை பார்த்தீங்கன்னா இந்த மசால்ச்சி இந்த மாதிரி போஸ்டிங்கு வெறும் 150 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக இந்த லாஸ்ட் டேட் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஒரு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் மசால்ச்சி போஸ்டிங்க்கு 400 பேர் வரை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளோ பேர்? 400 பேர் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஏன் அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 பேர் கூட வச்சுக்கிறோமே, 500 பேர் கூட அப்ளை பண்ணியிருந்தா கூட வச்சுக்கிறோமே. அப்படி வச்சுக்கிட்டாலுமே கூட பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கான வேகன்சி க்ளீன் லைன்ஸ் ஒர்க்கர் மசால்ச்சி வாட்ச்மேன் இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி இருக்குது. அப்போ 41 வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 160க்கும் மேற்பட்ட நபர்களை பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணது ஒரு 400-500 பேர். இங்கே கூப்பிட்றதே அடுத்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்றதே பார்த்தீங்கன்னா 120 பேரை செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ அப்படின்றது நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ரொம்ப 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 லோ. நம்ம பார்த்த டிஸ்ட்ரிக்ட்லே இதுவும் ஒன் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ரொம்ப லோ இந்த ஒரு போஸ்டிங்ஸுக்கு. ஓகேங்களா, அடுத்து பார்க்க போகிறது இதே டிஸ்ட்ரிக்டில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்ம எக்ஸாமினரை பற்றி பார்க்க போகிறோம். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து மே 15 அப்ளை பண்ணியிருக்காரு. 903வது நபராக கூட அப்ளை பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த லாஸ்ட் டேட் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினர் போஸ்டிங்க்கு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 2000 நபர்கள் வரை வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். எவ்வளோ பேர்? 2000 நபர்கள் வரை அப்ளை பண்ணியிருக்கலாம். சரி, இங்கே வேகன்சி பார்ப்போம். வேகன்சி பார்த்தீங்கன்னா 27 வேகன்சி இருக்குது. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், எக்ஸாமினர் இந்த மாதிரி உட்பட 27 வேகன்சி இருக்குது. இங்கே அடுத்த ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 84-85 பேருக்கு மேற்பட்ட நபர்கள்லாம் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது இங்கே ஒரு 2000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. வேகன்சி 27 வேகன்சி இருக்குது அப்படின்னா இங்கே காம்படிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம இங்கே எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினர் போஸ்டிங் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணவங்க வந்து 5000 பேர் வரை அப்ளை பண்ணுவாங்க சொல்லி தான் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்தது. ஆனால் வெறும் 2000 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா லோ காம்படிஷன் தான், காம்படிஷன் வந்து லோ தான். ஓகேங்களா, இதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட் வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸை வந்து என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைங்க. நம்ம வீடியோ போட ரெடியாக தான் இருக்கும். அண்ட் அதுக்காக கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் நான் போடவே போடுங்கன்னு சொல்லி நோ யூஸ். டீட்டெயில்ஸை வந்து கொடுத்தா மட்டும் தான் நல்லா வீடியோ போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த இடத்துல உங்கள்கிட்ட கன்வே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.